ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி 2 பேருமே துரையை வீட்டை விட்டு போக சொல்லுவாங்க. அப்போ அறிவு ஸ்வேதா வந்துட்டு, துரை இங்கே தான் இருப்பான், அப்படியே அவன் வீட்டை விட்டு போகணும்னா நான் சொல்கிற சேலஞ்ச் எல்லாத்துலேயுமே பாரதி வின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் துரையை வீட்டை விட்டே அனுப்ப முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட பாரதியும் நான் சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து பாரதியை தனியாக கூப்பிட்டு ஒரு கவரை வந்து பாரதி கிட்ட கொடுப்பாங்க. பாரதி என்னம்மா இது அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ கேட்டுட்டு இருந்தலம்மா அந்த உண்மை தான் இந்த கவரில் இருக்குது, ஆனால் இதை நீ இப்போ திறக்கக்கூடாது, இந்த சேலஞ்சை நீ வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கவரையை நீ ஓப்பன் பண்ணணும், அது வரைக்கும் இந்த கவரை நீ திறந்து கூட பார்க்கக்கூடாது, இதை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா அந்த கவரை வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கவரையை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்வாங்க. பாரதி இந்த கவரை நீ ஓப்பன் பண்ணவே கூடாதுமா, அப்படி நீ ஓப்பன் பண்ணால் உன்னால் இந்த போட்டியில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேம்மா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியுதுமா, அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிற்கணுன்ற உங்கள் ஆசையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் சத்தியமாக சொல்கிறேம்மா இந்த விஷயத்தில் நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவரை நான் எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் பண்ண மாட்டேம்மா, நான் வரேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாரதாவும் சரின்னு சொல்லுவாங்க. பாரதி பார்த்தீங்கன்னா போகும்போது சாரதாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சாரதா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, இந்த விஷயத்தை நானும் ஆதியும் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு காரணமே இப்போ இருக்க சந்தோஷம் முகத்தில் இல்லாமல் போயிடும், அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, நீ என்ன விஷயன்றதை எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க, அதுக்காக தான், அதுவும் இல்லாமல் இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.